சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லு சிந்து, எதுக்கு இன்டைரக்டா ஏதோ பேசிட்டு இருக்க? ஸ்ட்ரைட்டா என்கிட்டயே சொல்லு, என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்னா புரியல. இப்ப எதுக்கு என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஃபேக்டரியில நீ ரொம்ப எமோஷனலா இருந்த, அங்க வச்சு உன்கிட்ட பேசினா நல்லா இருக்காது. கோவில்னா மைண்ட் கொஞ்சம் காமா இருக்கும். சொல்லு, நீ என்னை பத்தி ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன்னு புரியுது. என்ன மனசுல வச்சிருக்கேன்னு சொன்னாதானே தெரியும். டிவில வந்த நியூஸ் மேல அப்படி என்ன கோபம் சிந்து? எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு பொண்ணை ஏமாத்துறான உடனே உனக்கு என்ன கோவம்? அதுவும் டிவிய உடைக்கிற அளவுக்கு. பொண்ணுங்களை ஏமாத்திட்டு போறவனுங்களை பார்த்தாலே எனக்கு உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு எரியுது. அந்த கோவத்துலதான் அப்படி பண்ணிட்டேன். அது சரி, கூட என்னை ஜாட காட்டி பேசினியே. ஓ, அந்த அளவுக்கு புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைச்சேன். சிந்து, நீ என்ன திட்டுறன்னு புரிஞ்சுதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லு, அப்படி என்ன நான் தப்பு பண்ண? எப்படி செவந்தி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி கேக்குறீங்க? அப்படி என்ன நான் தப்பு பண்ண? அந்த நியூஸ்ல ஒருத்தனை பத்தி சொன்னாங்கல்ல, அவனுக்கும் உங்க புருஷனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன பேசுற நீ? ஊர்ல யாரோ ஒருத்தனை பத்தி டிவி நியூஸ்ல சொன்னா அவெல்லாம் உங்களுக்கு தப்பானவனா தெரியறான். ஆனா வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவங்க எல்லாம் நல்லவங்களா? சிந்து, நீ ஏதோ தெரியாம தப்பா பேசிட்டு இருக்க. எல்லாம் தெரிஞ்சுதான் கரெக்டா பேசுறேன். உங்க ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தைய கொடுத்ததும் தெரியும். அந்த குழந்தைய நீங்க அனாதைன்னு சொல்லி வீட்ல வச்சு வளர்த்ததும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இப்படி ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆள் பண்ண தப்புக்கெல்லாம் கூட இருந்து சப்போர்ட்டும் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் போட்டோவை கடவுள் மாதிரி வச்சு கும்பிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சிந்து, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் ஹஸ்பண்ட பத்தி எதுவுமே தெரியாம இப்படி பேசாத, இது தப்பு. எல்லா கதையும் மது கிட்ட கேட்டுட்டேன். அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்க இவ்ளோ விஷயம் நடந்திருக்கேனே தெரியுது. ஒரு பொண்ணை ஏமாத்தி குழந்தை கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய அனாதை மாதிரி ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து வளர்த்திருக்காரு உங்க புருஷன். அதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தோணல? பேசி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டியா? நான் இப்ப பேசணும். சொல்லுங்க. டிவி நியூஸ் மாதிரி நீங்களும் சொல்லுங்க உங்க புருஷனை பத்தி. சிந்து, ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இவங்க இப்படிதானே முடிவு பண்றல? அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. என் ஹஸ்பண்ட் ஏன் தெரியுமா மதுவோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கல? என் ஹஸ்பண்ட் மதுவோட அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தார். ஆனா அவங்க திடீர்னு எங்கேயும் காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இறந்தும் போயிட்டதா எல்லாருமே நினைச்சிட்டாங்க. அவங்க ஃபேமிலியா அப்படிதான் நினைச்சாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் என்ன பண்ணுவாரு? லவ் பண்ண பொண்ணு இறந்து போயிட்டாங்கிற சோகத்துல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவர் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. புரியுதா? என்ன கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவர் லவ் பண்ண பொண்ணு உயிரோட இருக்குங்கிற விஷயமே அவருக்கு தெரியும். மனுஷன் எவ்வளவு தவிச்சு போயிட்டாருன்னு தெரியுமா? அதுவும் ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதும் அவ்வளவு வேதனைப்பட்டிருக்காரு. இந்த பொண்ணுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமேன்னு மனசுக்குள்ள அவ்வளவு அழுதுருக்காரு. நான் கூட ஆரம்பத்துல அவருக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருந்து இன்னொரு குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் கூட நிறைய சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு என் அப்பா வீட்டுக்கே போயிட்டேன். ஆனா அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு போக போகதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மதுவோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. அவர் இறக்கும் போது மதுவை நல்லபடியா பாத்துக்கோன்னு என்கிட்டதான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனாரு. அப்படியெல்லாம் அவரு குழந்தைய ரோட்ல விட்டுட்டு போல. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியேன்னு தெரிஞ்சா எங்க மாமா மனசு வருத்தப்படுவார்னு தெரிஞ்சுதா அவருக்கு சொல்லல. வேற வழி இல்லாம அவர் பெத்த குழந்தைய என் வீட்டுல வச்சு ஒரு அனாதை பொண்ணு மாதிரி வளர்த்த.
எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? என்னடா அவர் குழந்தை நம்ம வீட்ல ஏதோ ஒரு அனாதை பொண்ணு மாதிரி வளர்றாளேன்னு நான் எவ்வளவு அழுத்திருக்கேன் தெரியுமா? ஆனா கடவுள் எப்படியோ யார் மூலமாவோ அந்த உண்மைய வெளியில கொண்டு வந்துட்டாரு. அப்பெல்லாம் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு பின்னாடி அவ்வளவு அழுது இருக்கோம். இது எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு என் ஹஸ்பண்ட் குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொன்னா எப்படி? அப்படிலாம் அவரு ஏமாத்திட்டு போல சிந்து. என் ஹஸ்பண்ட் நல்லவர்னு மத்தவங்கள எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். நான் நம்பினா போதும். அவரு மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. ஒண்ணும் தெரியாத நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னா அது அவர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான். அதெல்லாம் உனக்கு தெரியாது சிந்து. அதனாலதான் இப்படி பேசுற. போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. ஆனா நீ நினைக்கிற மாதிரி என் புருஷன் யாரையும் ஏமாத்திட்டு போகல. மதுவோட அம்மாக்கு அவர் கூட வாழ கொடுத்து வைக்கல. வேற என்னன்னு சொல்றது? என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் புருஷன் லவ் பண்ணது தப்பா சிந்து? லவ் பண்ண பொண்ணு இறந்து போச்சுன்னு தான் எல்லாரும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவோ நடந்த ஒரு தப்புக்காக இப்ப வரைக்கும் எல்லாரும் அவரை குறை சொல்றாங்களே, அது எந்த வகையில நியாயம்? சாரி செவந்தி, இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணையும் வச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு பிறந்ததுதான் மது அப்படின்னு தப்பா நினைச்சிட்டேன். சாரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. சாரிலாம் எதுக்கு சிந்து? நீ வேற யார் பத்தியும் சொல்லியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீ என் புருஷனை பத்தி இப்படி பேசிட்டியே, எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. சாரி செவந்தி, உங்க ஹஸ்பண்ட் நல்லவர் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக எல்லா ஆம்பளையும் நல்லவங்கன்னு சொன்னா அதை என்னால ஒத்துக்க முடியாது. நானும் அப்படி சொல்லலையே. ஏன் ஹஸ்பண்ட் நல்லவர் தானே சொன்னேன். சாரி, நான் கோவத்துல சந்தேகப்பட்டு ஏதேதோ தப்பு பண்ணிட்டேன். உங்களையும் ஹர்ட் பண்ணிட்டேன்.